சவுதி தலைநகர் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அந்த வளாகம் முழுவதுமாக தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நிலவி வரும் நிலையில் இந்த தாக்குதலான தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்க தூதரக வளாகமே தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சவுதி அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடந்திருப்பது அந்த பகுதியில் மீண்டும் பதற்றமடை செய்திருக்கிறது. எல்லாம் தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்திய உடனே ஈரான் மேற்கொண்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்றால் சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமெரிக்க தளவாடங்கள் மற்றும் அமெரிக்க தூதர்களை தாக்குவதிலே முனைப்பு காட்டி வந்தார்கள். அந்த அடிப்பில் சவுதியில் மீது தாக்குதல் நடத்துவாரா என்ற கேள்வி எழுதினால் சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 2 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது வெளியே இருக்குது. அந்த அதிர்ச்சிகரமான தாக்குதல், அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது ஈரான். ஆனால் தூதரக வளாகத்தில் கடும் புகையுடன் தீப்பற்றி எறியும் காட்சியை நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்கூட்டியே அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியேற வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் தூதரகத்தில் யாருமே இல்லை. இருந்தபோதும் தூதரகத்தை முழுமையாக அழிப்பதும் மற்றும் தளவாடங்களை அழிப்பதும் உள்ளிட்ட மிக முக்கியமாக ஈரான் மேற்கொண்டுள்ளது மிக முக்கிய ஒன்றாக இருந்த போதிலும், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூடிய அமெரிக்க தூதர்களும் அமெரிக்க சார்ந்த ராணுவ தளவாடங்களை அழிப்பதின் நோக்கமாக அழிப்பதின் மூலமாக அது ஏற்படுகிற பாதிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தொடர்ந்து சவுதியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இருந்தபோதும் ஈரான் இதை கேட்பதாக இல்லை. இருந்த தாக்குதல் நடத்துவதை குறியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்சமயம் சவுதி அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது மீண்டும் பதட்டப்படை செய்திருக்கிறது. ராம்குமார், சவுதி தலைநகர் ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அந்த வளாகம் முழுவதுமாக தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நிலவி வரும் நிலையில் இந்த தாக்குதலான தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க இராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்க தூதரக வளாகமே தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சவுதி அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடந்திருப்பது அந்த பகுதியில் மீண்டும் பதற்றமடை செய்திருக்கிறது. எல்லாம் தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்திய உடனே ஈரான் மேற்கொண்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்றால் சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமெரிக்க தளவாடங்கள் மற்றும் அமெரிக்க தூதர்களை தாக்குவதிலே முனைப்பு காட்டி வந்தார்கள். அந்த அடிப்பில் சவுதியில் மீது தாக்குதல் நடத்துவாரா என்ற கேள்வி எழுதினால் சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 2 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது வெளியே இருக்குது. அந்த அதிர்ச்சிகரமான தாக்குதல், அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது ஈரான். ஆனால் தூதரக வளாகத்தில் கடும் புகையுடன் தீப்பற்றி எறியும் காட்சியை நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்கூட்டியே அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியேற வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் தூதரகத்தில் யாருமே இல்லை. இருந்தபோதும் தூதரகத்தை முழுமையாக அழிப்பதும் மற்றும் தளவாடங்களை அழிப்பதும் உள்ளிட்ட மிக முக்கியமாக ஈரான் மேற்கொண்டுள்ளது மிக முக்கிய ஒன்றாக இருந்த போதிலும், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூடிய அமெரிக்க தூதர்களும் அமெரிக்க சார்ந்த ராணுவ தளவாடங்களை அழிப்பதின் நோக்கமாக அழிப்பதின் மூலமாக அது ஏற்படுகிற பாதிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தொடர்ந்து சவுதியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இருந்தபோதும் ஈரான் இதை கேட்பதாக இல்லை. இருந்த தாக்குதல் நடத்துவதை குறியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்சமயம் சவுதி அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது மீண்டும் பதட்டப்படை செய்திருக்கிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி.